பொன் தேவராஜ்வால், ஆமா நீங்க 3 பேர் மட்டும் வந்திருக்கே, உங்க பிள்ளையாண்டன் குமரன் வரலையோ? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போயிருக்கான். ஓ, நியூ இயர் கொண்டாட போயிருக்காரோ? கொண்டாடட்டும் கொண்டாடட்டும். அப்பன் முருகனோட ஆசீர்வாதத்தோட ஹாப்பியா கொண்டாடட்டும். புது வருஷம் தேனாயினி கட்டும் நம் நேசம், மலர்ந்தது புது வசந்தம், பூவாய் மனம் கட்டும் நம் தேசம். எல்லோரும் ஒன்னாதான் கொண்டாடும் இந்நாள்தான், எல்லோரும் ஒன்னாதான் கொண்டாடும் இந்நாள்தான். ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். Wish you happy new year. பிறந்தது புது வருஷம், தேனாயினி கட்டும் நம் நேசம், மலர்ந்தது புது வசந்தம், பூவாய் மணக் கட்டும் நம் தேசம். இளமையில் துள்ளுவோம், இன்பத்தை அள்ளுவோம், வாலிபம் உள்ளவரை
சந்தேசம் கேளா. கனவும் நனவாகும், நாடும் நல்லது நடக்கும், நம்ம வாழ்வும் பொன்னாகும். நேற்று நடந்ததை மறப்போம், மன்னிப்போம் இன்றை முடிவினிலே. இனிமேல் நடப்பதை நினைப்போம், சிந்திப்போம் நாளைய விடிதனிலே. தாய் தந்தை தான் முதல் தெய்வம், தமிழ் மொழிதான் நம் உதிரம். Wish you happy new year. Yo, yo. Happy new year. Wish you happy new year. பிறந்தது புது வருஷம், தேனாயினி கட்டும் நம் நேசம். மலர்ந்தது புது வசந்தம், பூவாய் மனம் கட்டும் நம் தேசம். எல்லோரும் ஒன்னாதான் கொண்டாடும் இந்நாள் தான். எல்லோரும் ஒன்னாதான் கொண்டாடும். வாங்க ஹம்பி, உங்க தோப்பனார் அம்மா எல்லாம் போறாளே பாத்தேளா? பார்த்தேன் சாமி. எல்லா நலமும் வளமும் பெற்று அப்பன் முருகனோட ஆசீர்வாதத்தோட நீர் பேரோடும் புகழோடும் சேமமா நன்னா வாழணும். அப்பனே முருகா. ஹாப்பி நியூ இயர் ஜெனி. ஹலோ ஜெனி, ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? எங்க இருக்க சொல்லு ஜெனி. ஹலோ ஜெனி, எங்க இருக்க சொல்லு. எங்க இருக்குன்னு தெரியல குமரன். என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்து தான் நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து குமரன். யார் இது குமரன்? உன் ஆளா? உன் ஆள் இல்ல, கடவுளே வந்தாலும் சரி உன்னை என்கிட்ட இந்த காப்பாற்ற முடியாது. ஹலோ பிரதர், how are you? உன் ஆளு செம்மையா இருக்கா, பார்க்கும் போதே எனக்கு போதையா இருக்கு. இன்னைக்கு நியூ இயர் வாயினே எனக்கு உன் ஆளுதான். யாரா நீ? எங்கடா இருக்க? சொன்னா வந்துருவியா? சொல்றான் அட்ரஸ். நான் வராங்க. ஏய், அந்த அளவுக்கு பெரிய தாதாவா நீ என்னை விட? வா, நான் இருக்கிற அட்ரஸ் எழுதிக்கோ. நம்பர் 8 பவன் ஹவுஸ், ECR ரோட், நீலாங்கரை. எங்க போயிட்டா? இது என் கூண்டு. இங்கிருந்து எந்த பறவையை நான் பறந்து போக விட மாட்டேன். இங்க வர பொண்ணுங்க குயில் மாதிரி கருப்பா இருந்தாலே நான் டேஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். ஓ, நீ மயில் மாதிரி இருக்க.
வராருங்க. கதைய முடியும். போதும். உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகல. வா போலாம். ஐயா வாங்க. நம்ம ஆளுங்க அங்க இருங்க. ஐயோ பவன், பவன் ஏங்க இப்படி ஆயிட்டானே? ஏங்க இதுக்காகவா என் புள்ள மலேசியால இருந்து வந்தா ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு? சரி, யாருங்க இப்படி அடிச்சது நம்ம புள்ளைய? ஐயோ என் புள்ள. ஏய் ரவுல் பண்ணு. என் புள்ள. ஏய் இப்படி அழுதுட்டு சும்மா இரு. சும்மா இரு, ஒண்ணும் இல்ல. எப்படிங்க அழாம இருக்கிறது? சும்மா இரு. அவளை பார்க்க சும்மா இரு. முடியலையே. சும்மா இரு. டாக்டர் அவன் அம்மா பாருப்பா. அம்மா பாரு. ஸ்கேன் ரிப்போர்ட் வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்கேன் ரிப்போர்ட் வர 2 மணி நேரம் ஆகும் சார். ஆ ஐயா அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காந்து பேசலாம் வாங்கயா. ஆ
அப்புறம் உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்தது? பப்ளிக் ஃபோன் பண்ணதால நான் ஸ்பாட்டுக்கு போனேன் சார். ஆ. மொத்தம் 7 பேர். ஆ. அதுல உங்க பையனை தவிர மத்த 6 பேருமே ஸ்பாட்லயே அவுட் சார். ஓ, 6 பேரும் ஸ்பாட்ல அவுட்டா? வணக்கம். ராஜ் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் கல்யாணி ரவிச்சந்திரன். நேற்றிரவு சென்னையை அடுத்த பாலவாக்கம் ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு பெரிய பங்களாவில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். ராதாகிருஷ்ணனின் மகன் உட்பட 7 பேர் ஒரு மர்ம கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு 6 பேர் சம்பவம் நடந்த இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளனர். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மந்திரி மகன் ஆர்பி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலை கண்டுபிடிக்க காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடந்து வருகிறது. விரைவில் அந்த மர்ம கும்பலை கண்டுபிடித்து விடுவோம் என்று சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் திரு பி. அலெக்ஸ்ராஜ் அவர்கள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். இத்துடன் சிறப்பு செய்தி முடிவடைகிறது. வணக்கம். என்னங்க இப்படி நான் மந்திரியை பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். ஓகேங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ, இப்பதான் பார்த்தேன். நீ பாலாஜியும் கணேசன் கூட்டிக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். நேரா பேசிக்கலாம். எப்ப ஜெனி வந்த? இப்பதான் வந்தேன். நேத்து நைட் எங்கடா போயிருந்தீங்க? பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் ஜெனி சொன்னா. எப்படா செத்தானுங்க? எப்படி செத்தானுங்கன்னு ஒண்ணுமே புரியல. காலையில நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவன் மந்திரி மகன். என்னால் தானே குமரன் உனக்கு இந்த பிரச்சனை. நான் மட்டும் உனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா நீ அங்க வந்திருக்க மாட்டேன். இந்த சிக்கல்ல மாட்டிருக்க மாட்டேல்ல. பைத்திய மாதிரி பேசாத ஜெனி. இத வர்றா, இப்படி நான் பேசிட்டா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம ஜெனியோட செல் அங்க இருக்கு. முதல்ல அதை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறா. இப்ப அங்க போக முடியாது. ஃபுல் போலீஸ் படையும் அங்கதான் இருக்கும். இப்ப அதுக்கு என்னதான் வழி? ராத்திரில போய் எடுப்போம். அதுக்குள்ளேயே மாப்பிளைய வச்சு போலீஸ்காரங்க செல் எடுத்துட்டாங்கன்னா முதல்ல வந்து ஜெனிஃபரை பிடிப்பாங்க. ஜெனிஃபரை வச்சு மச்சான பிடிப்பாங்க. நடந்த அட்டாக்ல மினிஸ்டர் மகனை தவிர 6 பேர் ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க. மினிஸ்டர் ரொம்ப அப்செட்டா இருக்கார். இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்றார். இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக ஒரு 5 man ஸ்குவாட நான் அப்பாயிண்ட் பண்றேன். மிஸ்டர் கபாலி, யூ கேன் ஸ்டார்ட் த இன்வெஸ்டிகேஷன் ரைட் நவ். சார், எங்க கிட்ட ஒப்படைச்ச இந்த கேஸை சத்தியமா ஜெயிச்சு காட்டுறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வாங்க தேவன். நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார், அதான் வந்தேன். உங்க சனுக்கு சரி சொன்ன இல்லையே? சீரியஸ் தான். டாக்டர்ஸ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பார்ப்போம். ஆமா, உங்க டாக்டரும் சன்னும் மலேசியால இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம், மலேசியாவில் தான் இருந்தாங்க. நியூ இயர்க்காக இவன் மட்டும் வந்தான். ஓ, உங்க மகனை அடிச்சது யார் என்னன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? இன்னும் தெரியல. போலீஸ் தனி டீம் அமைச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஐயா, உங்க டாக்டர் பேசுறாங்க. சொல்லு ரம்யா. உண்மைதாம்மா. ஓகே, புறப்பட்டு வா. என்ன ஜெனிஃபர், உன் லவ்வ இதயத்துல வச்சு பூட்டி வச்சிருக்கியா இல்ல ஓபன் பண்ணி குமரன் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லடி. நீ இப்படியே லேட் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு ஒருத்தி வந்து உன் ஆளை கொத்திக்கிட்டு போக போறா. போகட்டும். அப்ப நீ குமரனை லவ் பண்ணலையா? பண்றேன். ஏண்டி குழப்பற? குழப்பலடி, நானே குழம்பி இருக்கேன். எதுக்குடி குழப்பமா இருக்க? ஓ, குமரனை இந்துன்னு யோசிக்கிறியா? ஏய் சொல்லுடி, அப்படிதானே? சாச்சா, நான் மதத்தை பார்க்கலடி, குமரனோட மனசதான் பாக்குறேன். என் மனசுல அவர் இருக்கிற மாதிரி அவர் மனசுல நான் இருக்கேனான்னு தெரியல. நான் என் லவ்வ சொல்லி அவரை ஏத்துக்கலனா அப்படியே நினைக்கிறேன். ஜீசஸ மனசுல வேண்டிக்கிட்டு இன்னைக்கே உன் லவ்வ குமர கிட்ட சொல்லிடு. ஓகே, பாய். பாய்டி. நல்ல வேலையா, மந்திரி மகன் பொழைச்சிக்கிட்டான். உழைச்சி என்னையா பண்றது? நான் கோமா ஸ்டேஜில் இருக்கானே. ஆமா, மந்திரிக்கு எத்தனை பிள்ளையா? ஒரு பொண்ணு ஒரு பையன் நினைக்கிறேன். அப்படியா? எப்படியோ கொலகாரம் மாட்டுற வரைக்கும் நம்ம இங்க உட்கார வேண்டியதான். என்ன குமரன் இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க? மர்டர் நடந்த இடமாச்சே.
போலீஸ் நிக்க தான் செய்வாங்க. இப்ப நம்ம எப்படி செல்ல கண்டுபிடிக்கிறது? கஷ்டம்தான். கடல் கிட்ட வேண்டிக்கோ, உன் செல்லு யார்கிட்டயும் கிடைக்கூடாதுன்னு. ஏன் எஸ்ஐ சொல்லுங்க சார். மந்திரி பையனை அடிச்சு அக்கிஸ்ட புடிச்சா நீங்க வந்து நின்னா ஜோடி ஜோடி ஐட்டங்க தான் வந்து மாட்டுது. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் சார். ஆமா, இதுங்க யாரு? ஏய் இங்க வா. ஏய் இறங்கு. போங்க. இறங்கு. போ ஏய், போ இறங்கு, இறங்கு. நிக்காத போ. 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 ஏய் என்ன போப்பா. நிக்கிற? ஏய், இங்க வா. போ. ஏய், உன்னதான் இங்க வா. வா வா. அங்க போ. தள்ளிட்டு வா வண்டிய. போ. போங்க. போங்க. அப்படி பேர் என்ன? போயா. உள்ள போங்க. எடுத்து வண்டியா. இது ராஜா ராணியா? நம்ம சீட்டு கட்டில வர பேர் மாதிரி சொல்ற. எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வரேன் சார். மணி 12ஆவது, என்ன பாதியில வந்துட்டீங்களா? ஆமா சார். என்ன சரியா கம்பெனி கொடுக்கலையா? சார், இவங்க என் ஒய்ஃப் சார். ஆமா சார், என் கழுத்துல தாலி கூட இருக்கு. இதான் தாலியோ? சார் அடிக்காதீங்க சார். இவன் என் ஒய்ஃப் இல்ல சார். இது போலியான தாலி. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். யோ நே பாத்துக்கிட்டு ரெண்டு தூக்கி மேல ஏத்தியா. ஏத்தியா போ போ வண்டியில கூட்டி போ. வாங்கடா. ஏய் இங்க வாங்க. வணக்கம் சார். குமரி, அத நீயே வெச்சுக்கோ. அந்த போலீஸ்காரனை பார்த்தா பயமா இருக்கு. மூஞ்சும் சரியில்லை. ஏன் எதுக்கு பயப்படுற? பீச் பேசாம இரு, நான் இருக்கேன்ல. வரீங்களோ? இல்ல சார். நீ டென்ஷன் ஆகி சண்டை கிண்ட போட்டுறாத ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றாகாது, கம்முன்னு இரு. பேர் என்னம்மா? சீதா. சீதாவா? ம். உன் பேர் என்னய்யா? ராவணன். என்னய்யா பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆமா சார். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? இல்ல சார், நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸ்னா அதுவும் என்கிட்டே போய் சொல்றியா? அண்ணாடா. இல்ல சார், நாங்க ஃப்ரெண்ட் இல்ல சார். யோ நந்தியா பாத்துக்கிட்டு ரெண்டு தூக்கி வண்டி ஏத்தியா. போங்க போங்க. போய் சல. அவங்களே வேலை வந்து சேருங்க. போங்க. வாங்க சார். ஹலோ, ஒன்னதான் போவாங்க. அட அம்மனியும் கூட்டுவாங்க. என்ன முறைக்கிற? என்ன காதுன செவுடா? உன்னதாண்டா. ஏய் வாடா. வாடான்ற. முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கும்போது பிகர் சூப்பரா. எங்க இருந்து தள்ளிட்டு வர? தள்ளிட்டு வரல, பைக்ல ஏத்திட்டு வந்தேன். உட்காந்துன்னு வந்தவங்க பேர் என்ன? ஜெனிஃபர். ஓ, அப்போ ஓட்டின்னு வந்த ஒரு பேரு குமரன். குமரனா? என்னையா இன்ஷியல் நம்ம சொல்றேன்? ஒருவேளை அப்பன் பேர் தெரியாம பிறந்திருப்பானோ? ஐயா தமாசுக்கு சொன்னா முறைக்கிறேன். சார், அவர் உங்களை முறைக்கல, பார்த்தார் அவ்வளவுதான். ப்ளீஸ் சார், நாங்க போகணும், எங்களை விடுங்க சார். எங்க போனா? வீட்டுக்கா இல்ல லாட்ஜுக்கா? சார், தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல இவ. வேற எந்த மாதிரி பொண்ணுடா? சொல்றா சொல்றா. டேய் உன்னதான்டா. சொல்றா சொல்றா. சார் என்ன சார் ஆச்சு? இவ உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா இல்ல மேட்ரா? ஃப்ரெண்டுனா இவளை விட்டுறேன், மேட்ருனா உன்னை விட்டுறேன். இப்போ அஜய் சொல்லு, ஃப்ரெண்டா மேட்ரா? மேட்ரா ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா மேட்ரா? மேட்ரு மேட்ரு தானே சொல்லு. சார், நான் அவருடைய லவ்வர். இவ என் லவ்வர். என்ன ஐயா லவ்வர்னு லபக்குன்னு குத்தின்னு போறான்? விடக்கூடாத. பொண்ணு பூ மாதிரி இருக்கால. யோ போய் கீ அடியா போயா. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன். கொடு. ஹலோ. ஓகே சார்.
மோகத்தில் தாகம்தான் தாகத்தில் இன்பம்தான் இன்பத்தில் சொர்க்கம்தான் காமன் கனியை சுவைத்து இங்கு நானும் நீயும் சேர்ந்திடுவோம் கண்களிடம் மாறட்டும் கைகள் விளையாடட்டும் கண்களிடம் மாறட்டும் கைகள் விளையாடட்டும் இளமையில் மோகம்தான் மோகத்தில் தாகம்தான் கண்கள் பேசும் மொழியிலே விழுந்து நான் உன் மடியிலே கண்கள் பேசும் மொழியிலே விழுந்து நான் உன் மடியிலே கைகள் வீசும் வளையிலே தவிந்து நானும் இடையே இடையே இடம் கொடு உன் இதழில் இருக்கும் தேன் கொடு கொடுப்பேன் கொடுப்பேன் இதழோடு நீ இருந்தால் என்றும் என்னோடு நீ இருந்தால் என்றும் என்னோடு இளமையில் மோகம்தான் மோகத்தில் தாகம்தான் விண்ணிலிருந்து வந்தது இந்த அழகு நிலவுதான் விண்ணிலிருந்து வந்தது இந்த அழகு நிலவுதான் வந்த நிலவு தந்தது இந்த காதல் உறவுதான் உறவே உறவே நீதானே என் உடலோடு கலந்தால் சுகம்தானே உயிரே உயிரே நீதானே என் உள்ளத்தில் நுழைந்தால் மனம்தானே என் உள்ளத்தில் நுழைந்தால் மனம்தானே இளமையில் மோகம்தான் மோகத்தில் தாகம்தான் தாகத்தில் இன்பம்தான் இன்பத்தில் சொர்க்கம்தான் ஆதாமியவள் போல இங்கே நீயும் நானும் மாறிடுவோம் காமன் கனியை சுவைத்து இங்கே நானும் நீயும் சேர்ந்திடுவோம் கண்களிடம் மாறட்டும் கைகள் விளையாடட்டும் கண்களிடம் மாறட்டும் கைகள் விளையாடட்டும் இளமையில் மோகம்தான் மோகத்தில் தாகம்தான் என்ன ஜெனி திடீர்னு எங்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்குறியே என்ன மேட்ரு குமரன் என்ன லவ் பண்றாரு அப்படியா அவன் நம்மகிட்ட எதுவுமே சொல்லியாடா வரட்டும் அவன் அவரே சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் அவர்கிட்ட கேட்டுறாதீங்க கையெல்லாம் கழுவ மாட்டீங்களா? கழுவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இனிமேல் கெடுறதுக்கு இவன் உடம்புல என்ன இருக்கு?
டேய் உடம்ப பத்தி பேசக்கூடாது சாப்பிடு. ஹலோ மேரி. சும்மா ஜப்பான் பொம்மை மாதிரி ஜம்முன்னு இருக்கா பாரு. ஆஹா சூப்பர். கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஹலோ, நீ பாட்டு நீ எம்எல்ஏ அடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போற. இதே நான் உன் மேலே அடிச்சிருந்தா விட்டுருவியா? சொல்றி. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி பலாரம் அடிச்சிருக்க மாட்டேன். அது மட்டுமா ஜெய்? இந்நேரம் பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு திட்டிருப்பாளுங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ எந்த மாதிரி பொண்ணா எங்களுக்கு என்ன? ஹலோ, பார்த்து பேசுங்க. உன்னை பார்த்து தான் நான் பேசுறேன். டேய் பார்த்தது போதும். அங்க பாரு நம்ம ஜெனிஃபர் யார் தகராறு பண்றாங்க. ஏய் வாங்க. பீச்சுக்கு பொம்பளை துணி இல்லாம வந்துட்டோம். நீ வரியா? ரூம் போட்டு ஜாலியா இருக்கும். சொல்லு. ஏய் என்னடா எங்க கூட அந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் இத பாரு நூடுல்ஸ் மாதிரி வரானுங்க. பாக்கத்தான்டா நூடுல்ஸ். ஆனா பிரச்சனைன்னு வந்து வெச்சுக்கோ. நான் தான் புருஷன். ஏய் ப்ரூஸ்லிய பாத்திருக்கேடா நீ? நான் பாத்திருக்கேன். அவர்தான் என்ன பார்த்தது இல்ல. நான் தான் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? என்ன பண்ணணும்? அப்படி கேளு சொல்றேன். நீ இடிச்ச என் இதயத்துக்கு ஒத்தரமா உன் அழகான உதட்டால ஒரு உம்மா கொடு. உன்னை நான் விட்டுறேன். கொடுக்குறியா? வாடி. ஏய் ஏய் ஜெய் போலீஸ்ரா. ஏய் இங்க நடந்து ஏதாவது சொன்னீங்க மோவனை காலி பண்ணுவேன். உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. வாங்க. ஏய் நீ யார் மேன்? எதுக்கு இங்க நிக்கிற? நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? சொல்லியா? கேக்குறாங்கல்ல. நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? ஆளுங்களே சரியில்லையே. சொல்றா. நான் இல்ல. அவன் தான் இங்க கலாட்டா பண்ணது. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா இங்க கலாட்டா நடக்குதுன்னு? ஆமா. சொல்லுமா யார் இங்க கலாட்டா பண்ணது? உங்க கூட நிக்கிறான் பாருங்க, அவன்தான். ஓ, உங்களை தான் கலாட்டா பண்ணாங்களா? அவங்கள இல்ல மேடம், என்னதான். என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கலாட்டா பண்ணது அவங்க தான் மேடம். அவன் உன்னையும் முறைச்சு பார்க்கறான். ஹாய். I'm Jennifer. I'm Ramya. நீங்க ஃபோன் பண்ணி போலீஸ்ல வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. It's okay. ஜெனி, குமரன் வரான். நல்ல வேலை குமரன் லேட்டா வராரு. இல்லனா என்னால இங்கேயும் ஒரு பிரச்சனை ஆயிருக்கும். நடந்தது யாரும் குமரன் கிட்ட சொல்லாதீங்க, சரியா? யார் அவரு? ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்றீங்க? எங்க ஸ்மார்ட்டான டீமுக்கு அவர்தான் லீடர். வர்றான் பார் சிங்கம் மாதிரி. நம்ம பார்க்காதமா கவுந்துருவ. என்னாச்சு? ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? உங்களை எதிர்பார்த்துதான். எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீனா இங்க ஒரு கச்சேரி நடத்திருக்கலாம்ல. என்னாச்சுடா இவனுக்கு? கச்சேரி காரல அதான் பாடி காட்டுறான். இவர் நேம் குமரன். Hi, I'm Ramya. ஹலோ. செம்ம கலர்ல. சொன்னதை செய். போ. போய் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். நீதான் செய்யா? உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். போன்ல உன்னை பத்தி சொல்லி இமிடியேட்டா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. அதான். தேங்க்ஸ். வாடா. நம்மள போலீஸ்ல மாட்டி விட்ட அந்த பொண்ணு இப்ப கேக்க நகர் சிவன் பார்க்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கா.
நாங்க வரதுக்குள்ளே வந்து சாமியை கும்பிட்டியா? என்ன வேணா? என் அண்ணனுக்கு உடம்பு குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். கவலையே படாத, உங்க அண்ணனுக்கு சீக்கிரமா குணமாயிடும். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? நேத்து ரெஸ்டாரண்ட்ல ஜெனிஃபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாலே அவர் தானே நீங்க? எஸ், நானே தான். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ஜெனி வரல? அவ சர்ச்சுக்கு போயிருப்பா. ஓ, அப்போ உங்க லவர் கிறிஸ்டியன், நீங்க ஹிந்துவா? நோ, அவ என் லவர் கிடையாது, என் ஃப்ரெண்டு. ஏய், போய் அவளை தூக்குடா. யார் அவன்? எதுக்கு உங்களை தீட்டுற சொல்றான்? நேத்து ரெஸ்டாரண்ட்ல ஜெனிஃபர் கிட்ட கலாட்டா பண்ணது இவங்க தான். போலீஸ்ல மாட்டி விட்டா, அதனால இன்னைக்கு இவ்வளவு தூக்கம் வராங்க. இப்ப நீங்க தான் ரம்யாவை காப்பாத்தி ஆகணும். அடிச்சு சாவடிங்கடா அவனை போய். செம்ம தில்லானவர். ஒரு ஆளா இருந்துட்டு எப்படி எல்லாரையும் புரட்டி புரட்டி அடிக்கிறார் பாரு. நீ எதுக்கு கிஸ் கொடுக்குற? அப்ப நீ கொடு. ஏய், கடவுளே, நான் மட்டும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருந்தா ஓடி போய் சூப்பரா ஃபைட் பண்ற குமாரனை கட்டி பிடிச்சி ஐயோ நிக்கிறீங்க. முந்தானத்து ராத்திரி ரைட்ல ஒரு பொண்ணோட வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனியே, நீ தானே? ஆமா, இந்த பொண்ணு யாரு? இதுவும் தில்லாலு. டேய், என்ன லோக்கோவுடா? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு மாட்டிக்கிட்டல. ஸ்டேஷனுக்கு வாடி, உன் தோலை உரிக்கிறேன். சார் கையெடுங்க சார். என்ன எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்?
தோடா இவர் பட்ட பகல ரவுடி மாதிரி எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரா? நாம போலீஸ்காரன் பார்த்து சும்மா இருக்கணும். ஏய் நடரா ஸ்டேஷனுக்கு நடரா. நடராங்கற. சார் வேணா என்ன விட்டுருங்க. ஹலோ சார், வாடா. கொஞ்சம் நில்லுங்க. கமிஷனர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, நான் ஏசி கபாலி பேசுறேன் சார். யோ கபாலி, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஏயா நீ போலீஸா பொறுக்கியா? அந்த பொண்ணை தூக்க வந்தவனை அரெஸ்ட் பண்ணாம காப்பாத்த வந்தவனை பிடிச்ச டார்ச்சர் பண்றியாமே. இந்த மாதிரியா இந்த பையனை உடனே விட்டுட்டு அந்த ரவுடி பசங்களை பிடிச்சு உள்ள போடு. இல்ல உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஜாகிரதை. செல்ல அந்த பொண்ணு கிட்ட கொடு. தேங்க்யூ அங்கிள். பாய். பவானி, ஏய் அம்மா எங்க? உள்ள இருக்காங்க ஐயா. இந்தாங்க. சாமியாரை போய் பாத்தீங்களா? நம்ம பையனை பத்தி என்ன சொன்னாரு? அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகாரியம் நடந்ததுன்னா பவுனுக்கு எல்லாம் சரியா போயிடும்னு சொன்ன. அப்போ ரம்யாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உடனடியே கல்யாணம் பண்ணிடலாம்ல? சாமியார் அதான் சொன்னாரு. ஆனா ரம்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. அவ நமக்காக இல்லனாலும் அவ அண்ணனுக்காக கண்டிப்பா ஒத்துக்குவா. அதோ அவளே வந்துட்டா. என்ன டாடி, நீங்களும் மம்மி எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல அண்ணன் கிட்ட யாரு இருக்கா? தோ இப்ப புறப்பட்டுடுவேன். சீக்கிரம் போங்க மம்மி. ரம்யா, என்ன டாடி? அம்மாடி, சாமியாரை போய் பார்த்தேன். உங்க அண்ணனுக்கு சீக்கிரமா குணமா ஆகணும்னா உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. என்ன டாடி சொல்றீங்க? அம்மா, உங்க அப்பா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சரா இருக்கான்னா அந்த சாமியாருடைய வாக்கு ஒரு காரணமா? அவரு சொல்லி எல்லாமே நடந்திருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு என் அண்ணன் குணமாகணும், அவ்வளவுதான். சரிம்மா, அப்ப மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு பண்ணட்டா? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க டாடி, நான் நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள்னா 2 நாள் டைம் எடுத்துக்க. என்னங்க அவ ஒரு நாளுங்கிறா, நீங்க என்னமோ 2 நாளுங்கிறீங்க. நாளைக்கே எவனாவது ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனை தான் லவ் பண்றேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டிட்டு வரட்டும், அவனை நம்ம மருமகனா ஏத்துக்குவோம். ஒரு மந்திரி மாதிரி பேசுங்க. நீங்க எல்லாம் கோட்டையில உட்காந்துட்டு என்னதான் பண்றீங்களோ? குட் மார்னிங் ஜெய். ஒரு முக்கியமான விஷயம். உன்னை அடிச்சானே அந்த பையன் யார் தெரியுமா? உங்க அண்ணனோட எதிரி, பொன் தேவராஜுடைய மகன். அவன் யார் மகனா இருந்தா எனக்கு என்ன? என்ன தொட்டவன் இந்த உலகத்திலே இருக்க கூடாது. பொறு பொறு பொறு. முதல்ல உங்க அண்ணன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் உங்க ஆட்டத்தை நீ காட்டு. இதை நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா உனக்கு நான் சொல்லல, உங்க அண்ணனுடைய தோஸ்தா நான் சொல்றேன். என்ன சாப்பிடுறீங்க மேடம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு கெஸ்ட் வரணும், அப்புறமா ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம். ஹாய். ஹாய். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அப்புறமா சாப்பிடலாம். ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு பொண்ணு உங்களை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா நானும் ஐ லவ் யூ சொல்றேன். பிடிக்கலனா சாரின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னா நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம என்னையே பார்த்துட்டு இருந்தேன். தமிழ்நாட்டுல காவல்துறை செத்து போச்சான்னு எதிர்கட்சிக்காரன் கேட்கறான். அசிங்கமா இருக்கு. இமிடியேட்டா சிட்டில இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அது எந்த அரசியல் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, உள்ள தூக்கி வைங்க. இதுதான் சிஎம் எனக்கு உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னது. சார், அதே உங்க கட்சிக்காரனா இருந்தா? ஹலோ, என் சொந்தக்காரங்களா இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி
உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். சொல்லாதீங்க, செய்யுங்க. ஓகே சார். எஸ் சார். சார். மச்சான், உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு நாங்க குடிக்கிறத ரசிச்சு பாக்குற பத்தியா, அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? நீ வாழ்க, உன் காதல் வாழ்க. ஏன்டா அப்படி பாட்டு பயமுறுத்துற? ஏய், என் லவர் ரம்யா பத்தி என்னடா நினைக்கிறீங்க? ரம்யாவா? எந்த ரம்யாடா? என்னடா போதை ஏறி போச்சா? நம்ம மலேசியா ரம்யாடா. ஓ, அந்த மலேசியா ரம்யாவை நீ லவ் பண்ற? ஆமா, நான் மட்டும் இல்ல, அவளே என்ன லவ் பண்றா. அப்ப ஜெனிஃபர்? டேய், நீங்களாம் எப்படி எனக்கு நல்ல ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஜெனிஃபர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா மச்சான். டேய், ஒரு புல் சொல்றா. ஏன்டா இப்ப அடிச்சதெல்லாம் பத்தலையா? நீ சொன்ன ஒரு வார்த்தையில அடிச்சதெல்லாம் இறங்கிருச்சுடா. என் மக காதலிக்கிறது உங்க பையன் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் மகன் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு நானும் என் மனைவி நினைச்சோம். ஆனா இங்க வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்க மகன் தெரிஞ்சது. இது வரைக்கும் ரம்யா ஒரு மந்திரியோட பொண்ணுன்னு உங்களுடைய பையனுக்கு தெரியாது. ஏன்னா என் பொண்ணு ஒன்னும் சொல்லல. இந்த விஷயத்தை நான் வீட்டுல போய் சொன்னேன்னா என் ஒய்ஃப் ஷாக் ஆகிறாளோ இல்லையோ, என் சன் ஷாக் ஆயிடுவான். என்னப்பா சொல்றீங்க? நான் லவ் பண்றது மினிஸ்டர் பொண்ணா? ஆமாப்பா, மந்திரி ராதாகிருஷ்ணனுக்கு 2 பிள்ளைங்க. பொண்ணு பேரு ரம்யா, அவளை தான் நீ காதலிக்கிற. மகன் பேரு பவன். ஆமாப்பா, பாவம், அவன் ரவுடிங்களால அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவனை நீ போய் பாத்திருக்கியாப்பா? இல்லம்மா. ரேகா, மந்திரி நிச்சயத்துக்கு நாள் குடிக்க சொல்லிருக்காரு. நான் போய் ஐயரை பார்த்துட்டு வந்தேன். சரிங்க. சரியா? குமரன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? ஆமா. எதுக்கு சொல்லுங்க குமரன், எதுக்கு சொல்லுங்க. நீ ஏன் என்கிட்ட உங்க அப்பா ஒரு மினிஸ்டர்னு சொல்ல? நான் மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லி எங்க நீங்க என்ன காதலிக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. இப்ப நீ ஒரு மினிஸ்டர் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? கொன்னுடுவேன். உங்களை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். குமரன், எனக்கு என் அப்பா அம்மாவை விட என் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என் அண்ணனை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சாரி ஜெய், இந்த வருஷம் பொது மன்னிப்புல விடுதலை ஆகிற கைதிகள் லிஸ்ட்ல உங்க அண்ணன் பேர் இல்லை. எங்க அண்ணா மட்டும் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகலனா மந்திரி மகளையும் லாயர் மகனையும் தூக்கிடுவேன். ஏண்டா ரம்யா யார் பொண்ணுன்னு தெரியாம நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க? இப்பதான் யார் பொண்ணு தெரிஞ்சிருச்சே. என்ன மச்சான் செய்ய போற? நான் தான் உங்க அண்ணனை அடிச்சேன்னு அவகிட்ட சொல்ல போறேன். நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. அவசரப்பட்டு அவகிட்ட போய் உடனே பேசி தொலையாத. தப்பி தவறி அவன் மனசு மாறி போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, உன் காதல் கண்டாயிரம் நீ நொந்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்கிறது? சொல்டா. அதுக்காக நீ புத்திரா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா மூடி மறைக்கிறது தப்பே இல்ல. சொல்ல இப்ப என்னதான்டா சொல்றேன்? அப்படி கேளு. வர்றா, முதல்ல உனக்கும் ரம்யாக்கும் நிச்சயம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் மீதியை பாப்போம். சரியா? இப்போதைக்கு கிளம்பு. வடபழனி முருகன் அருளால இந்த தட்டை மாத்திக்கங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாமி தான் ஹீரோ. இந்த சட்டை பொண்ணோட அப்பாட்ட கொடுங்க. என்னைய கமிஷனர் வண்டி வருது? ஆமா, வண்டி வருது. என்னன்னு தெரியலையே. யோ, நீ போய் ஐயர் சொல்லியா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா. கமிஷனர் போலீஸ் குரூப்போட நம்ம வீட்டுக்கு வர்றாரு சார். ஜெனிஃபர் ஏன் உங்களோட வர? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. உங்க ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் ஏன் நம்ம நிச்சயத்துக்கு வரல? டேய் மச்சான் இங்க வந்து பாரு. டேய் மாப்ள சந்திக்கிறாங்க. மாட்ட போறோம். நீங்க சொன்னது யாரு? வணக்கம் சார். வணக்கம்மா. மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னம்மா நீ எப்படி உங்களோட வர? அது ஒரு பெரிய ஸ்டோரி அங்கிள், அப்புறம் சொல்றேன். முதல்ல குமரன் ரம்யாவை நான் பாத்துறேன். என்ன சார் வீட்ல விசேஷமா? ஆமா, தேவன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்தது. ரொம்ப சிம்பிளா பண்றீங்க. அதுக்கு என்ன மேரேஜ் கிராண்டா பண்ணிட்டா போச்சு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க போலாம். தேங்க் யூ சார். சாரி குமரன், வெரி வெரி சாரி. கோச்சுக்காத லேட் ஆனதுக்கு. நான் வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட வண்டி கமிஷனர் கார் மேல மோதிருச்சு. நான் கரெக்டா வந்ததுனால தான் தப்பிச்சேன். அவங்க இங்க வந்ததுனால என்னையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அதான் அவங்க கூட வந்தீங்களா? ஆமா. இத பாரு ரம்யா, குமரனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பொண்ணுங்க காத்திருந்தாங்க. ஆனா நீ முந்திக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 வருஷமா ஜெயில இருந்த ஆயுள் கைதி பாபு ஆண்டனி இன்னைக்கு காலையில தப்பிச்சிட்டான். பாபு ஆண்டனி உங்களை குறி வச்சு தான் தப்பிச்சிருக்கான். அவனால எப்போ வேணா உங்களுக்கு ஆபத்து வரலாம் சார். ஏய் இங்க வா. சார் வணக்கம் சார். எத்தனை மணிக்கு நடந்தது? 6 ஹவருக்கு முன்னாடி இருக்கும் சார். எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் வந்தாங்க சார். முகம் எப்படி இருந்தது? கருப்பு துணியை மூஞ்சில கட்டியிருந்தாங்கம்மா. படபடன்னு ஏறி வந்து டொப்பு டொப்புன்னு குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஓகே சார். பாடியெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் தான் கபாலி பேசுறேன். ஏசிபி சார் உங்க தம்பி யாரோ போட்டு தள்ளிட்டாங்க சார். ஒன்ஷா பார்ல செத்து கிடக்குறாரு. ஆகட்டும், அவனை போட்டு தள்ளது வேற யாரும் இல்ல, நான் தான். என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிக்கலன்னா பெத்த புள்ளையா இருந்தாலும் விட மாட்டேன், தூக்கிடுவேன். நான் தான் மிருகன்னு பார்த்தா என்ன விட அவன் பெரிய மிருகமா இருப்பான் போல இருக்க. 15 16. டேய் மாப்ள, நான் தான்டா பாலாஜி பேசுறேன். இந்த வர்றா, நம்ம ராயபுரம் குப்பத்துக்கு நீ ரம்யா வந்துருங்க. ஆமாண்டா, எங்க மாமாவுடைய கச்சேரி இருக்கு, வந்துடுறியா? ஓகேடா மாப்ள, வந்துடுறானாப்பா. மச்சான் இன்னைக்கு கச்சேரி கலகட்டமா. காதல்னா காதலு இதுதாண்டா, காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா. காதல்னா காதலு இது தாண்டா தம்பி, காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா. ஓய் காதல்னா காதலு இது தாண்டா, காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா. உங்க காதலு எவரெஸ்ட் காதலு, உங்க காதலு எவரெஸ்ட் காதலு. அது சாயாது உங்களை தாக்காது, அது சாயாது உங்களை தாக்காது. அடடடடா காதல்னா காதல் இதுதான்டா தம்பி, காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா.
டேஞ்சர் தான் உங்க காதல் ரொம்ப பவரு தான் காதல்னா காதல் இது தாண்டா ஓய் காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா அதுல ஸ்டோரி தான் காதல் ஒரு ஹிஸ்டரி தான் உங்க காதல் அதுல ஸ்டோரி தான் காதல்னா காதல் இது தாண்டா எப்பா காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா ஓய் காதல்னா காதல் இது தாண்டா காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா உங்க காதல் எவரெஸ்ட் காதல் உங்க காதல் எவரெஸ்ட் காதல் அது சாயாது உங்களை தாக்காது அது சாயாது உங்களை தாக்காது அடடடடா காதல்னா காதல் இதுதான்டா தம்பி காதலிச்சு பார்த்தா அது இனிக்குண்டா எப்பா குமரா அந்த ஏசி ஏன் மாப்பிள்ள இங்கே வந்திருக்கான்? அந்த பொம்பளையுடைய வீடு அதான். அந்த ஏசி ராத்திரி ஆனால் இங்கே தான் கொட்டாய் விடுவான். அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்க? அம்மா 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 திவ்யா 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 அம்மா வந்துட்டியாப்பா? ஐயோ அம்மா ஏன் வளரீங்க? என்னவா நடந்துச்சு? அம்மா சொல்லுங்கம்மா. திவ்யா அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா 4-5 முகமூடி போட்டவங்க வந்து உங்க அப்பாவை கேட்டுட்டு என்னையும் உன் தங்கச்சியும் அடிச்சு போட்டுட்டு என் தாலியை அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? யாரும்மா அவனுங்க? அவங்க மனுஷங்களே இல்லப்பா, மிருகங்க மிருகங்க. ஐயோ என் தாலி போச்சுப்பா. ஹலோ 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 கத்தாத மகனே, பேசுறது யாரு? லாயரா லாயர் மகனா? மகன். பாத்தியா உங்க அம்மாவை? பாத்தியா? யார் நீ? கபாலி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கபாலி. நீயா? எங்க வீட்டுக்கு வந்தது நீயா? தாலியா? இந்த மாதிரி இருந்தா போதுமா? எப்போ வாங்குனீங்க? வாங்கல, அறுத்த.
வேணாடா எல்லாம் பாக்குறாங்க நான் போலீஸ்காரன் ஏய் வேண்டாம் வேண்டாம்
கழுத்துல இருந்த தாலிய இந்த கைதான அறுத்தது. நான் இல்ல, அந்த பாபாண்டி தான். யார் அவன்? உங்க அப்பாவுக்கு தெரியும். குமரன், உன்னை வீரனா பெற்றதுக்காக பெருமைப்படுறேன். என் மகனோட தைரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அப்பா, யாருப்பா அந்த பாபா ஆண்டனி? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? சொல்லுங்கப்பா, யார் அவன்? அவன் ஒரு ஆயுள் கைதி. எனக்கும் மந்திரி ராதாகிருஷ்ணனுக்கும் நண்பனா இருந்த துரோகியானவன். 10 வருஷம் உள்ள இருந்தவன் இன்னைக்கு தப்பிச்சிருக்கான்னா எங்களை பழி வாங்கத்தான் இருக்கும். வாங்குவேன், பழி வாங்குவேன். என்ன உள்ள தள்ள அவனுங்களை பழி வாங்குவேன். 14 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்த மந்திரிகள் ஆயிரியும் பழி வாங்க மாட்டக்கூடாதுன்னு. விட மாட்டேன். அவங்க 2 பெரிய சாவடிக்கு தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அண்ணே, என்னடா? லாயர் தேவராஜ் மகன் ஏசி கபாலி அடிச்சு கையை உடைச்சிட்டு நீங்க அறுத்துட்டு வந்த தலையை அவன் எடுத்துட்டு போயிட்டானே. ஒரு முரட்டுத்தனமான போலீஸ்காரன் அடிச்சிருக்கான்னா அவன் உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். ஆமாண்ணே. என்னடா ஆமான்னு சொல்ற? அண்ணே, தர்ம செத்துட்டானே. அவனை தூக்கி கூவத்துல போடுறான். கபாலியை வர சொல்லுங்க. நேத்து நீ நடந்துகிட்ட விதம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே கேவலமான விஷயம். உன்ன மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனால தான் என்ன மாதிரி ஆளுங்க தலை குனிய வேண்டியதா இருக்கு. இன்னும் 48 hours டைம் தரேன். அந்த பாபா ஆண்டனியை உயிரோடவோ பணமாகவோ பிடிச்சி ஆகணும். இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவேன். யூ மே கோ. என்னடி லுக்கு விடுற? வைக்க போடுறியா? ச்சே, எனக்கு எதுக்கு இந்த கன்றாவி? இங்க பாருங்க, உங்களை தான் கமிஷனர் உங்களுக்கு 48 hours டைம் கொடுத்திருக்காரு. என்ன பண்ண போறீங்க? பாபு ஆண்டனி அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல என்கவுண்டர் பண்ண போறீங்களா? சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு கரை வெட்டி முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு போலீஸ்காரனுக்கு காக்கி சட்டம் முக்கியடி. என் காக்கி சட்டைய நான் கழட்டவும் மாட்டேன். என் வேலையை நான் விடவும் மாட்டேன். பொழுது வெடியட்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலித்தனமா வேலை செஞ்சா இதுதான் கெதி. யானை மாதிரி இருந்தவன் கோழ மாதிரி தான் லைஃபை முடிச்சுக்கிட்டான். ரவுடிங்களோடையும் அரசியல்வாதிகளோடையும் தொடர்பு வச்சிருக்க போலீஸ்கார முடிவு தமிழ்நாட்டில் இப்படிதான் சார் இருக்கும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது தற்கொலையா இல்ல கொலையா? தற்கொலை தான் சார். நோ, திஸ் இஸ் நாட் த சூசைட். இட்ஸ் a planned murder. எப்படி சொல்றீங்க சார்? சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி சுட்டுக்கிட்டு தான் சாவான். இவனை நடு நெத்தியில சுட்டிருக்காங்க, யாரோ சுட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் த மர்டர். அப்போ யாரா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனரை நான் தான் சுட்டு கொன்னேன். எவ்வளவு பணம் வேணும்? 10 லட்சம் கொடுங்க. நீ போலீஸ்ல சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய நீ முழுசா பார்த்திருக்கியா? இல்ல. இனிமே நீ பணத்தையே பார்க்க முடியாது. ஏன்? நீ பணமாவ போற. ஏய்,
பொணமாக போறது நான் இல்லடா நீ. பொம்பளை போலீஸ்னா கோழன்னு நினைச்சியா? என்ன இன்ஸ்பெக்டர் போய் சாடிச்சிட்டீங்க? பணத்துக்காக கூட இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையே போட்டு தந்தவ இவளை விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. அதான் தீத்துட்டேன். குமரன் யானை ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாரு. அவரை நீங்க பார்த்தது இல்லல? வாங்க பார்க்கலாம். வாங்க குமரன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பாருண்ணே. அண்ணே பாருண்ணே. உங்களை மாதிரி தைரியமான ஆளுதான் என் அண்ணன். யாரோ ஒரு பாவிதான் இப்படி பண்ணிட்டான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனை மட்டும் என் கண்ணுல காட்டினாங்கன்னா என் கையால தான் அவனுக்கு தண்டனை. கொலை கீழே நடந்துச்சா மேலே நடந்துச்சா? மேலே தான் சார். ஓகே, ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா கூட கொலைகார யாரும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே ஓகே சார். கோ ஹெட். போங்க. நெருப்புல பத்திரிகை எறிகிற மாதிரி மந்திரி ராதாகிருஷ்ணனும் லாயர் தேவராஜியும் என் கண் முன்னாடி எரியணும். அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகக்கூடாது, சாம்பல் ஆகணும். எதிரில் இருக்கிற ரம்யாவோட அண்ணன் என்னையும் முறைக்கிற மாதிரி இருக்குடா. போங்கடா, போய் முதல்ல அவனை மறைங்கடா. டோன்ட் வரி மச்சான். டேய் எலும்பு வாடா, அங்க போய் அவனை மறைப்போம், இல்லன்னா முறைப்போம். எந்திரடாயா. போடா பக்கா. ரம்யா, நீ மணமேடையில குமரன் பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு பொறாமையா இருக்கும். ஏன்? அந்த அளவுக்கு நீ அழகா இருக்க. உன்னை விடவா நான் அழகு? என்னை விட அழகா இருக்கிறதுனால தானே குமரன் உன்னை லவ் பண்ணிருக்காரு. இல்லனா என்ன லவ் பண்ணிருப்பாரு. ஆனா பாவம் குமரனுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்ல. வணக்கம். வாங்க வாங்க. ஆமா வாங்க. வாங்க 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 வாங்க. எங்க ஹஸ்பண்ட் வரலையா? வராரு பின்னாடி. வணக்கம் உள்ள சார். இருப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. ஏண்டா பேசாம நம்ம ரெண்டு பேரும் இவன் கண்ணை மூடிட்டா என்ன? மூடிடலாம். மந்திரிக்கு தெரிஞ்சதுன்னா பெலாப்பழத்துல கொட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிடுவாரு. அவர் வெளியே தான்டா இருக்காரு. ஆனா இவனை வளர்த்து வளர்த்து வீடியோ எடுக்கிறாங்களா மாப்பிள, அதை போட்டு பாப்பாரு. ஏன்னா உங்களுக்கு எதாவது கண்டிச்சா? அவனுக்கு ஒண்ணும் கேட்காது. அண்ணி, இந்த கூட பூ போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? எதுக்கு இவ்ளோ பூவு? உனக்குதான்.
இது நம்ம ஊர் மல்லிலடி, மதுரை மல்லி, வாசம் கும்முன்னு இருக்கும். அப்போ இன்னைக்கு ராத்திரி இந்த மல்லிகைப்பூ மெத்த மேலதான் உனக்கு கூத்தும் கும்மாளமும். மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே அங்கேயே காலையே ஆழம் முழுகும் வேங்கையே வேடந்தாங்கள் பறவை போல் பறந்து வந்தவளே திருவாரூர் தேர போல் அசஞ்சு வருபவளே தஞ்சாவூர் கோபுரம் போல் என் மனசுல நின்னவரே இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு மதுர மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே அங்கேயே காலையே ஆழம் முழுகும் வேங்கையே சோர்ந்து போகாமலே நீ இருக்கணும் பக்கத்துல சோர்ந்து போகாமலே நீ இருக்கணும் பக்கத்துல மாறாப்பு பறக்குது மூச்சு காத்துல மத்தாப்பு புரியுது நீ பேசும் பேச்சில போதையும் இருக்குது உன்னோட நான் இருந்தாலே பாதையும் மாறுது நீயும் என்ன பார்த்தாலே பார்த்தா பசிக்கும் தின்னா ருசிக்கும் குதிக்கும் மனசு குதிக்கும் வயசு இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு மதுரை மல்லினா ஆழமயக்க கள்ளிதா கங்கே எங்க அழதா ஆழ முழுங்கு வேங்கனா கரும்பா தெரிகிற நீயே என் கண்ணுக்கு இரும்பா ஊருற நீயே என் உள்ளுக்கு கரும்பா தெரிகிற நீயே என் கண்ணுக்கு எறும்பா ஊருற நீயே என் உள்ளுக்கு காத்தாடி போல என் மனசுக்குள்ள பறக்குற ஆத்தாடி அம்மாடி ஆள நீயும் அசத்துற கட்டுமரம் போல உன் நினைப்பாத்தா மிதக்குற கண்ணை கட்டி விட்டாலும் உன் பின்னாலதான் சுத்துவேன் சுத்துனா ஜாலிதான் கட்டணும் தாலிதான் தூக்கம் இல்ல ஏக்கம் தொல்ல இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு மதுர மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே அங்கேய காலையே ஆழ முழுங்க வேங்கையே மதுரை மல்லினா ஆழமயக்கும் கள்ளிதா கங்கே என் காலதா ஆழ முழுங்கு வேங்கனா விடுநகர் பறவை போல் பறந்து வந்தவரே திருவாரூர் தேரம் போல் அசைஞ்சு வருபவரே தஞ்சாவூர் கோபுரம் போல் என் மனசுல நின்னவளே இரவு வந்தா நிலவு அட என்ன நீயும் தழுவு 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 ரம்யா என்ன
இது? ஐயா, நான் குமரன் இல்ல. எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருக்கும்போது உனக்கு இந்த கனவு தேவைதானா? உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஐயரே, பொண்ணு இங்க ரெடி, மாப்பிள்ளை அங்க ரெடியா? ஜெனிஃபர், அடுத்தது உன் கல்யாணம் தான். நடக்கும்போது பார்த்துக்கலாம். என்னாச்சுப்பா? ஏன் அந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்த? சொல்லுப்பா. பவன், எங்க? மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். உங்க பையன் கேஸ்ல நாங்க தேடிட்டு இருந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? அந்த அக்யூஸ்ட் இந்த மண்டபத்துல தான் இருக்கா சார். இங்கயா? யாரு? ஜெனிஃபர் தான் சார். எதை வச்சு இந்த பொண்ணுன்னு சொல்றீங்க? இந்த செல்லோட சிம் கார்டை வச்சு. எங்க கிடைச்சது இந்த செல்லு? கொலை நடந்த இடத்துல இந்த செல் எங்களுக்கு கிடைச்சது. ஜெனிஃபர்ங்கிற பேர்ல நுங்கம்பாக்கம் லேடிஸ் ஹாஸ்டலோட அட்ரஸ் கொடுத்து இந்த பொண்ணு இந்த செல்லை வாங்கியிருக்கா. நாங்க என்கொயரி பண்ணி அக்யூஸ்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதனால தான் இந்த பொண்ணை இங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன ஜெனிஃபர், அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆண்டி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல, இந்த பொண்ணு குற்றவாளி இல்ல, இவன் நல்லவன். நான் தான் குற்றவாளி. நீங்க தேடிட்டு இருக்க ஆளு நான் தான். என்னங்க இது? குமரன், என்னப்பா சொல்ற? ஆமாமா, இவனை அடிச்சதும் நான் தான். இவன் கூட இருந்த 6 பேர் அடிச்சு கொன்னதும் நான் தான். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். உன் ஃப்ரெண்டு காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு தண்டனை கொடுத்துறாத. சொல்லு குமரன், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என் அண்ணனை நீதான் அடிச்சியா? ஆமா, நான் தான் உன் அண்ணனை அடிச்சேன். வேணாம் வேணாம் வேணாம், இவன் மாப்பிள்ளை இல்ல. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கப்பா, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இவன் கொலைகாரன், அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ரம்யா, அழாதம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என் உயிருக்கு உயிரான அண்ணனை சாகடிக்க பார்த்திருக்காமா. அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கம்மா. எனக்கு இவன் வேணாம். அண்ணா, அண்ணா, உன்னை அடிச்சவனை நான் காதலிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருண்ணா. பாருண்ணா. சார், இங்க முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சார், வித் யுவர் பெர்மிஷன் ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். எது என் பொண்ணுக்கு பிடிக்கலையோ எனக்கு எதுவுமே பிடிக்காது. என் பொண்ணு எப்ப மாலை அத்து போட்டாலோ அப்பவே இந்த பையல அரெஸ்ட் பண்ணிருக்கணும். உங்க டியூட்டியை செய்யுங்க சார். தேங்க்யூ சார். எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். கவலைப்படாம போ, நான் இருக்கேன். நிறுத்துங்க.
அரெஸ்ட் பண்ணாதீங்க. அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் நல்லவன். 31 நைட்டு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த பொண்ணை என்கிட்ட எனக்கு காப்பாத்துறதுக்காக என்னையும் ஆளுங்களையும் இவன் அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ 4-5 பேர் கேங்கோட அங்க வந்தாங்க. ஜெய், நமக்கு முன்னாடியே இவங்களுக்கு எவனோ ஒருத்தன் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போயிருக்கான் போல இருக்கு. ஏய், என்னடா பாக்குற? உங்க அப்பன் எங்க அண்ணனை உள்ள அமுச்சு வச்சான். இப்போ நான் உன்னை மேல அனுப்ப போறேன். புரியல? உன்னை தீத்து கட்ட போறேன்டா. ஏய், போய் அடிச்சு காலி பண்ணாத அந்த நாய்களை. ஒருத்தரையும் விடாதீடா. இன்னைக்கு தான் நடந்தது. What is it going on here? என்ன நடக்குதுங்க? ஒரு பக்கம் பொண்ணை காணுங்கறாங்க, மாப்பிளை காணுங்கறாங்க. போங்க. Don't waste your time. Why are you standing here? Go ahead. Go and search him immediately. Go. நம்ம குமரனை காணோங்க. என்ன சொல்ற? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க. குமரனை காணோங்க. எங்க போயிருப்பா? பொண்ணு காணோங்க. பொண்ணை காணோமா? ஹலோ. என்னையா மந்திரி, உன் பொண்ணை தேடுறியா? உன் பொண்ணு அங்க இல்ல, இங்க இருக்கா. டேய், என் பொண்ணை எப்பறம் தூக்கிட்டு போன? மணமேடையில இருந்த ஐயரே இல்லடா, ஏன் ஆளு. என்னது? என்னங்க? யோ மந்திரி, உன்னையும் லாயரையும் போட்டு தள்ளிட்டு போலீஸ் கையால என்கவுண்டர் ஆயிடலான் இருந்தையா. உன் பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழணும்னு தோணுதியா? புரியல? உன் மகளுக்கு தாலி கட்டி உனக்கு மருமகனா நான் ஆயிடுறேன். என்ன சொல்ற? என்னம்மா ரொம்ப பயமா இருக்கா? அண்ணனை நல்லா பாத்துக்கோ, இவர் தான் உன் புருஷன், புரியுதா? ஆமாங்க, உன் அழகுக்கு இந்த ஆண் அழகன் தான் பொருத்தமானவன். மல்கோவா மாம்பழம் மாதிரி பளபளன்னு இருக்கியடி.
மாட்டியா எங்க ஓடுறீங்க காலடி எங்க ஓடுற அழுகுற பொண்ணுங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட வா, சுகமா இருக்கும். ஆடி ஏய் அண்ணே, நம்ம ஆளுங்க அடிச்சு மாதிரி தொங்க விட்டுருக்கானே. போங்கடா, அவன் அடிச்சு அதே இடத்துல தொங்க விடுங்க.
அந்த வண்டியில அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு சாவடிச்சிட்டு அவளை காப்பாத்திக்கோ. ஆனா Come on, come on, come on, come on, come on, come on! Come on, come on, come on!
மனுஷங்களே இல்லப்பா, மிருகங்க, மிருகங்க. குமரன் நில்லுங்க. உங்களை தப்பா நினைச்சிட்டு நான் ஏதேதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது குமரன். உங்களை கையெடுத்து குமரன், என்ன பெருத்துறாதீங்க ப்ளீஸ் குமரன். மதுர மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே மதுர மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே வேடந்தாங்க பறவை போல் பறந்து வந்தவளே, திருவாரூர் தேர போல் அசஞ்சு வருபவளே, மதுர மல்லியே ஆழமயக்கும் கள்ளியே சோர்ந்து போகாமலே நீ இருக்கணும் பக்கத்துல, சோர்ந்து போகாமலே நீ இருக்கணும் பக்கத்துல, போதையும் இருக்குது உன்னோட நான் இருந்தால்